ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திரு அர்ஜுனமூர்த்தி, பாயிண்டடா தியாக அவர்கள் கேட்ட கேள்விதான். இப்போ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தை பற்றி உங்கள் பார்வை என்ன? ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்துங்கிறது எந்த மாதிரி இருக்கணும்னா, கலெக்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது க்ரோத் பாத்தில் வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் வந்து நிறைய எக்ஸ்பொடென்ஷியல் க்ரோத் நடக்க அதுலேருந்து வர பெர்குலேட்டட் டவுன் ஒரு இன்கம் வருது பாருங்கள், அதை கம்ப்ளீட்டாக வாழ்வாதார வளர்ச்சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் அழகே ஒழிய ஒருத்தர்கிட்டேருந்து பிடிங்கி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப பயமுத்துற வார்த்தை. இதெல்லாம் மக்களுக்கு எடுபடவே விடாது. ஏன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 வீடு வச்சுருக்கேன், ஒரு வீடை உங்கள்கிட்டேருந்து நான் பிடிங்கி இன்னொருத்தர் கொடுப்பேன், இல்லை ரூமில் 2 பேர் ஒரு 2 ரூம் இருக்குது, அந்த 2 ரூமில் இல்லை சொல்கிறேன், மக்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னால இப்படி யோசிப்பாங்கன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா என்னோட உரிமை, என்னோட காப்பீடு, என்னோட இது, அதை கூட வந்து மோடி நண்பர்கள்னு ராகுல் சொல்றதை எல்லா மக்களும் தங்களை உணர்வாங்கன்னு சொல்ல வரீங்க? இது இல்ல அப்படி சொல்ல. இந்த பாருங்க, நேத்து வந்து இவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி அவர்கள் வாழும்போது வாழ்க்கைக்கு பிறகும் என்றும் எல்ஐசியில் வந்து இந்த மாதிரி காப்பீட்டு வந்து ஒரு கோஷம் போட்டிருக்காங்க, ஒரு டேக்லைன், வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும்னு. உங்களோட வாழ்க்கையின் போதும் உங்களோட வாழ்க்கைக்கு பிறகும் உங்களுடைய சொத்துக்களை பறிக்க திட்டமிட்டுள்ளது காங்கிரஸ்ன்னு சொல்றார். இதுதான் ஷார்ப் பாயிண்ட். ஏன்னா பயப்படுறோம். நாங்கள் எப்படி பயப்படுறோம்னா, பொருளாதார கொள்கையை நாட்டை வளர்த்துக்கிட்டு போகலான்னு நினைச்சா, நீ இருக்க பொருளாதாரத்தை வளர்க்க, உனக்கு பொருளாதாரத்தை வளர்க்க தெரியாம இருக்கிறத ரெண்டாவது சுற்றுலா பதில் சொல்லிட்டாரா திரு பீட்டர் அல்போன்ஸ்? இல்ல, அதாவது நண்பர் அர்ஜுனமூர்த்தி வந்து சில விஷயங்களை வந்து கிளியர் பண்ணணும். அதாவது தோழர் தியாகு வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டார். சொத்து இருக்கிறவங்ககிட்ட சொத்தை எடுக்க முடியும், இந்த நாட்டில் 85 விழுக்காடு மக்கள்கிட்ட சொத்தே இல்லையே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு தகவலை வந்து இன்னைக்கு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். நான் என்ன கேட்கிறேன்னா, முடிச்சிடறேன் அர்ஜுனமூர்த்தி, முடிச்சிடறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அரசாங்கத்தினுடைய இன்கம் ரெவென்யூ அது வந்து இந்த நாட்டினுடைய செல்வம், அதன் மேல who has got the first claim? அரசாங்கத்தினுடைய வருவாய், வரி வருவாய், அதுல வந்து யாருக்கு வந்து முதல் கிளைம் இருக்கு? இந்த நாட்டில் இருக்கிற தோழர் தியாகு சொன்ன சொத்தே இல்லாத 85 விழுக்காட்டுக்கா, இல்ல அவர் சொல்றாருல, அதாவது பெரிய ரிச் பீப்புள் வளர்ந்தாதான் நம்ம அதை செய்ய முடியும்னு சொல்லி ஒரு 4-5 பேர் மோடியினுடைய நண்பர்கள்னு சொல்றோம்ல, அவங்களுக்கு உதவி பண்ணுவதால. ஒரே உதாரணம், ரிசர்வ் பேங்க்ல வந்து 2.5 லட்சம் கோடி இருந்தது ரிசர்வ் நிதியா. அதை வந்து கொரோனா முடிஞ்ச உடனே அதை வித்ட்ரா பண்ணாங்க இந்த கவர்மெண்ட். இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றுல வழக்கமா டிவிடெண்ட் தான் ரிசர்வ் பேங்க் வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுக்குமே ஒழிய, ரிசர்வ் வங்கி வச்சிருந்த ரிசர்வ் வங்கி நிதியை 2.5 லட்சம் கோடியை டிரா பண்ணாங்க. அப்போ எல்லாரும் என்ன அரசியல் கட்சி கோரிக்கை வச்சாங்கன்னா, அதை வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பிலோ பவர்ட்டி லைன் மக்களுக்கு வந்து தொகையா கொடுங்க, கேஷ் டோலா கொடுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா என்ன செய்தாங்கன்னா, கார்பரேட் டாக்ஸை வெய்வ் பண்ணி அதற்கு காம்பன்சேட் பண்ணாங்க. அதை பண்ணாங்களா? அதுதான் சரித்திரம். இப்போ வந்து அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த்ங்கிறது இருக்கு பாருங்க, அதை வந்து நண்பர் அர்ஜுனமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, அதை வந்து தொழில் வளர்ச்சின்னு சொல்றாரு. அது வந்து வீக்கம், அது வந்து வளர்ச்சி அல்ல, அது வந்து தேசத்துக்கு இல்ல ஆரோக்கியமற்ற வீக்கம். நீங்க ஒரே ஆளிடம் வந்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை துறைமுகங்கள் இருப்பதும், ஒரே நபரிடம் இந்த நாட்டினுடைய அத்தனை விமான நிலையங்கள் இருப்பதும், ஆயுத உற்பத்தியில் இருந்து அணுகுண்டு விஞ்ஞானம் வரை ஒரு தனித்தவர் தொழிலதிபர்கிட்ட கொடுப்பதும், அவரோடு சொந்த வெளிநாடுகளுக்கு சென்று டாடா பிர்லா காலத்துல காங்கிரஸ்க்கு வரல. இந்த கேள்வி ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.